பண்ணுவேன்? 2 ஜீவன் இருக்குங்க. நீ புலம்ப விட்டுட்டு போயிட்டாங்க. 5 கொலை போயிடுச்சுங்க. 5 கொலைய வச்சுட்டு நான் என்னங்க புலம்ப வச்சுட்டு போயிடுச்சுவாங்க. ஹஸ்பண்ட் வந்துங்க அவங்க தங்கச்சி கணவரை பார்க்கறதுக்கு தாங்க போனாங்க. ஆமா, ஹோமா டென்ஷன்ல இருந்தாங்க. பயணத்துலேருந்து வந்தாங்க. ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் பண்ணிட்டு ஏர்போர்ட்லேருந்து வரும்போது இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுங்க. நல்லா தாங்க வந்துச்சு அட்மிஷன் பண்ணிட்டு. இந்த மாதிரி போக நான் எதிர்பார்க்கலைங்க. நான் என்னங்க பண்ணுவேன்? 2 ஜீவன் இருக்குங்க. நாங்கள் என்னங்க பண்ணுவேன்? யாராவது சொல்லுங்களேன்ட்டேன். எதுவுமே சொல்ல மாட்டேன்ட்டாங்கங்க. டிஹெச்சுக்கு வாங்கன்னு தான் சொன்னாங்கங்க. ஒன்றுமே சொல்லங்க. என்னை புலம்ப விட்டுட்டு போயிட்டாங்கங்க. 5 ஜீவன் பேருக்குங்க. அவங்க அக்காவும் போய் சேர்ந்துட்டாங்க. என் நாத்தனாவோட மருமகனும் சேர்ந்துட்டாங்க. என்ன பண்ணுவேன்? நாத்தனா மகனும் பேரனும் போயிடுச்சுங்க. 5 கொலை போயிடுச்சுங்க. 5 கொலைய வச்சுட்டு நான் என்னங்க புலம்ப வச்சுட்டு போயிடுச்சுவாங்க. என்ன பண்ணுவேன்? அல்லா, எங்க வீட்டுக்கார் பேரு அனுவருங்க. ஊரே கிடுகெடுத்து போய் கிடக்குங்க. நக்கம்பாடியே கிடுகெடுத்து கிடக்குங்க. என்ன பண்ணுவேங்க? இருசக்கர வாகனத்தோட தப்பிச்சு போன 2 மர்ம ஆசாமிகளை விரட்டி பொதுமக்கள் தர்மடி கொடுத்திருக்காங்க. இருசக்கர வாகனம் களவாடக்கூடிய வீடியோவும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கரூர் தெரசா கார்னர் பகுதியை சேர்ந்த யுகேந்திரன், இவரும் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த பாலமுருகன் அப்படின்றவரும் கரூர்ல ஒரு ஆடை நிறுவனத்துல லோடுமேனா பணியாற்றிட்டு வராங்க. இந்த நிலையில தான் இவங்க 2 பேரும் இருசக்கர வாகனத்தை திருடிட்டு போனதா சொல்லி ஊர் மக்கள் விரட்டி இருந்திருக்காங்க. வடக்குப்பாளையம் பகுதியை சேர்ந்த ரவிச்சந்திரன் அப்படின்றவருடைய வீட்டுக்கு வெளியில நிறுத்தப்பட்டிருந்த அவருடைய இருசக்கர வாகன இந்த 2 பேரும் சேர்ந்து ரொம்ப தூரம் தள்ளிட்டு போனதாகவும் இத பார்த்த பெண்கள் கத்தி கூச்சலிட்டு இருந்திருக்காங்க. பெண்கள் கத்தி கூச்சலிடுறத பார்த்த உடனே அவங்க இருசக்கர வாகனத்தை கீழே போட்டுட்டு தப்பிச்சு ஓட முயற்சி செய்யும் போதுதான் ஊர் மக்கள் ஒன்று கூடி அந்த 2 பேரையும் விரட்டி அடிச்சிருந்திருக்காங்க. அப்போ யுகேந்திரன் மட்டும் பொதுமக்கள் கையில சிக்கி இருந்திருக்காரு. யுகேந்திரனுக்கு தர்மடி கொடுத்து காவல் நிலையத்துல ஒப்படைச்சிருந்திருக்காங்க. போலீசார் இது தொடர்பான விசாரணையும் மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த நிலையில 2 பேரும் இப்படி இருசக்கர வாகனத்தை சாதாரணமா வந்து திருடிட்டு